innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. या अय्युहन्नास इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तकुल्लाहल्लज़ी तस्अलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा. या अय्युहल्लज़ीना आमनू इत्तकुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून. या अय्युहल्लज़ीना आमनू इत्तकुल्लाह क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अमालकुम व यग़फ़िर लकुम दुनूबकुम व मन यतिउल्लाह रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा. इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व अहसनल हदी हदीयु मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातिहा व कुल्लु मुहदसतिन बिदअ वकुल्ल बिदअतिन ललाला वकुल्ल ललालतिन फिन्नार அவுகானகுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நமக்கு கடமையாக்கிய இந்த ஜும்மாவின் தினத்தினிலே அவனிடமிருந்து கிடைக்கப்பெற இருக்கின்ற நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த முக்கியமான வேளையிலே பார்வைகளை பாதுகாத்து கொள்ளும் என்ற தலைப்பின் கீழே சில தகவல்களை நாம் சொல்ல இருக்கின்றோம். இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அவன் வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்து எல்லா செல்வங்களையும் அவனுக்கு வழங்கி அவன் சில கட்டளைகளுக்கு கீழ்ப்பட்டு வாழ வேண்டும் என்று இறைவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். அவ்வாறு வாழுகின்ற போது நாம் மறுமை சிந்தனை உடைய மக்களாக, இறை அச்சமுடைய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று கட்டளையை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அப்படி படைக்கப்பட்ட நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட இறைவனால் படைக்கப்பட்ட சைத்தானின் தீண்டுதலுக்கு ஆளாகக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தலை வணங்க வேண்டும் என்று சைத்தானுக்கு இறைவன் கட்டளையிட்டதின் காரணமாக அதை அவன் வெறுத்து இறைவனிடத்திலே கோபத்திற்கு ஆளாகின்றான். அவ்வாறு ஆளாகின்ற போது இறைவனிடத்திலே அவன் சொல்லுகின்றான், உன்னால் படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயத்தை நான் வழிகெடுக்காமல் விடமாட்டேன் என்று இறைவனிடத்திலே ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திற்கு வருகின்றான். அப்படி வந்தவன் இந்த உலகத்திலே இறையச்சமுடைய மக்களாக வாழக்கூடியவர்களை அவர்களுடைய எண்ணங்களிலே, அவர்களுடைய பார்வைகளிலே புகுந்து அவன் என்ன செய்கிறான், அவர்களை வழிகெடுக்கின்றான். அப்படி இந்த உலகத்தில் வழி கெடுவதற்கு, மனிதர்கள் வழி கெடுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற போது அவர்களுடைய கண்களால் அவர்கள் பெறப்படக்கூடிய அந்த பார்வை இருக்கின்றதே, அதனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தவறுகள் இழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று இறைவன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படி இந்த உலகத்தில் இந்த விஷயங்கள், இந்த பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மனிதர்கள் பலவீனவர்களாக மாறி என்ன செய்கிறாங்க, நாளை மறுமையிலே அவர்களுடைய செயல்பாடுகளை நாசப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக மனிதர்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம். இறைவன் தனது திருமறையிலே ஒரு கட்டளையின் மூலமாக, ஒரு செய்தியின் மூலமாக அவர்களுக்கு எச்சரிக்கின்றான். எப்படி எச்சரிக்கின்றான், நபியே இந்த மனிதர்களிடத்தே நீங்கள் சொல்லுங்கள், எப்படி தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்பை பேணி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு நீங்கள் கூறுவீராக. இது அவர்களுக்கு பரிசுத்தமானது.
அவர்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் என்று அந்த வசனத்தில் சொல்கிறான். எப்படி நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் என்ன செய்யணுமா, தன்னுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், அது அவர்களுக்கு பரிசுத்தமானது. இப்படி பார்வைகளை தாழ்த்தி கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் தவறு செய்வதிலிருந்து விலகிக் கொள்வார்கள் என்று இறைவன் சொல்லிட்டு, அவர்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவராக இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு அதன் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறான், தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு, தமது கருப்புகளை பேணி கொள்ளுமாறு நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. ஆண்களுக்கும் அதே கட்டளை தான், பெண்களுக்கும் அதே கட்டளை தான். இதை ஒரே வசனத்தில் இறைவன் பிரித்து சொல்கிறான். ஆண்களை என்ன செய்யுங்க, நீங்கள் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்க, அது அவர்களை பரிசுத்தப்படுத்தும். அவர்கள் செய்கின்ற காரியங்களை அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கின்றான், நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அதே போல நம்பிக்கை கொண்ட பெண்களிடத்தில் சொல்லுங்க, நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று நபியே நீ கூறுவீராக. குர்ஆனில் 24வது அத்தியாயத்தில் 30 மற்றும் 31வது வசனம். அடுத்தடுத்த வசனங்களில் ஆண்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை சொல்கிறான், பெண்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை கட்டளையாக சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். இந்த வசனங்கள் மூலமாக நாம் எதை உணர்ந்து கொள்கின்றோம்? பார்வையை நாம் சரி செய்து கொண்டால், தாழ்த்தி கொண்டால், அவசியமானதை நாம் தடுத்து கொண்டால் பாவங்களிலிருந்து நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ளலாம் என்று இறைவன் அந்த வசனத்தில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ முக்கியமான காரணம் எதுவாக இருக்கின்றது? ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு முக்கியமான காரணம் எதுவாக இருக்குதுன்னு சொன்னால் பார்வை இருக்கின்றது என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் மிக முக்கியமாக மூமின்களான மனிதர்களுக்கு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனமாக சொல்லி காட்டுகின்றான். அப்போ நாம் என்ன செய்யணும்? பார்வைகள் எப்படிப்பட்ட பார்வைகள்? நாம் ஒரு இடத்துல இருக்கோம், நம்மை கடந்து ஒரு பெண் போகிறாங்கன்னு சொன்னால், பெண் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பார்வையை வேறு திசையில் மாற்றிக்கணும். அது மட்டுமல்லாமல் நாம் எத்தனையோ பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், ஊடகங்கள், மொபைல் ஃபோன்கள், எப்படி எத்தனை வகையான ஊடகங்களை நாம் பார்க்குறோம், காட்சி ஊடகங்களாக பார்க்கின்றோம். இதில் எல்லாத்துலையும் என்ன நடக்கின்றது? தொலைக்காட்சி பெட்டியை ஆன் செய்தால் என்ன நடக்குதுங்க? ஒன்று சினிமா, அல்லது நாடகம், அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சினா என்ன? ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருந்தால் எப்படி இருப்பார்களோ அதை அப்படியே வீடியோ எடுத்து பிறர் ரசிக்க வேண்டும் என்பதற்காக தொலைக்காட்சிகளில் வீடியோவை பதிவு பண்ணுறது. சினிமா அப்படி தான் நடக்குது. சினிமாக்களில் எத்தனையோ சினிமாக்களில் பார்க்குறோம், நல்ல கருத்தை சொல்கிற திரைப்படம் அப்படி சொல்லிட்டு மத்திய அரசும் மாநில அரசும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா அந்த சினிமாவை நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்? அதுக்கு நம்மளுக்கு எதிரான செய்திகள், தகவல்கள் அதுதான் அதில் அதிகமாக இருக்கும். எத்தனை சமுதாய சிந்தனைகளை ஊட்டக்கூடிய திரைப்படங்கள்ட்டு சர்டிஃபிகேட் வந்த படங்கள்லாம் நாம் எடுத்து பார்க்குறோம். ஒன்றும் இல்லை. ஏன்? இந்திய சினிமாக்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே வந்தாலும் சரி, எந்த மாதிரியான கருத்தை, உயர்ந்த கருத்தை, இந்த சமுதாயத்தில் வேறு எந்த தலைவரும் சொல்ல முடியாத கருத்தை நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னாலும் அந்த மாதிரி படம் எடுத்தால் ஓடாதுங்கிறது அவனுக்கே தெரியும். அதனால் என்ன செய்வான்? கமர்ஷியல் பீஸ்னு அதில் ஒரு செய்தியை சேர்ப்பான். என்ன? பாடல், குத்து பாடல்கள், கும்மாள பாடல்கள், இந்த காமெடி சீன்னு கொண்டு வந்து வைப்பானே, பார்த்தா அசிங்கமான அசிங்கம், அதை காதிலே கேட்க முடியாத அளவிற்கு 2ஆம் தர வார்த்தைகளை கொண்டு காமெடி அப்படி பேசினா தான் மக்களும் ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நல்ல திரைப்படம்னு கருத்து எடுத்து விட்டா கூட சினிமா தேட்டரில் 2 நாளைக்கு மேலே ஓடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இந்த சினிமாக்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? சமுதாயத்தின் கருத்துக்களை சொல்லுகின்ற என்ற பேரில் மக்களை திருத்தக்கூடியதாக இருக்கின்றதா? எப்படியும் ஒரு படம் கூட அந்த மாதிரி பார்க்க முடியாது. அப்படி இந்த காட்சிகளை, ஊடகங்களை உட்கார்ந்து நாம் பார்க்குற, நாம் நம்முடைய மனைவியோடு உட்கார்ந்து பார்த்தோம்னு சொன்னால் பார்க்க முடியாது. குழந்தைகளோடு உட்கார்ந்து பார்க்கணும்னா பார்க்க முடியாது. சரி, நாடகம்தான் அப்படி இருக்கா? எந்த நாடகத்தில் பார்த்தாலும் மாமியாவை மருமகள் குறை சொல்கிற மாதிரியும், மருமகளை மாமியார் குறை சொல்கிற மாதிரியும், அந்த குடும்பமே சேர்ந்து இந்த குடும்பத்தை எதிர்க்கிற மாதிரியும், தீங்கு செய்கிற மாதிரியும், இப்படியே தான் எல்லா நாடகங்களும் இப்படி தான். இந்த சமுதாயத்து மக்களிடத்தில் இது போன்ற நாடகங்களை நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொன்னால்
100க்கு 200% பார்க்கக்கூடிய மக்களாக எங்களுக்கு வேறு என்ன டைம் பாஸு என்று இவர்கள் கேட்கின்ற காட்சிகளை நாம் பார்க்குறோம். அது ஒரு பக்கம். அதே மாதிரி செய்தின்னு வந்தால் செய்தி அப்படித்தான். எங்கே கொலை, எங்கே கொள்ளை, எங்கே கற்பழிப்பு, எங்கே திருட்டு, இதைத்தான் செய்தியாளாக சொல்லுங்கடான்னு சொன்னால் பார்க்க முடியல உட்கார்ந்து. அதே மாதிரி சரி இதெல்லாம் போகட்டும் வேணாம், பத்திரிக்கை எடுத்து படிப்போம்னு சொன்னால் முதல் பக்கத்தில் அலங்கோலமாக காட்சியோட விளம்பரம், முழு பக்க விளம்பரம் பார்க்குறோமா இல்லையா? செய்தியை எடுத்து முதல் பக்கத்தை பார்க்க முடியுதா? ஹெட்டிங் போட்டிருப்பான், ஜம்மு காஷ்மீரில் குண்டு வெடித்ததுண்டு கொட்ட எழுத்துல போட்டிருப்பான். செய்தி 3 வரியில் இருக்கும், தொடர்ச்சி 9ஆம் பக்கம் பார்க்க அப்படின்னு போட்டு என்ன செய்வான், அந்த பக்கம் ஃபுல்லாக விளம்பரம், ஒரு பெண்ணை அலங்கார பொருளாக வைத்து விளம்பரம் காட்டுவதை நம்ம பார்க்குறோம். சரின்னு 9ஆம் பக்கத்துக்கு செய்தியை பார்ப்போன்னு போனால் 8வது பக்கத்தில் முழுக்க முழுக்க சினிமா செய்திகள், சினிமா நடிகைகளே அங்கே குறைவான படங்களை அங்கே போட்டு இவங்க இப்படி நடிக்கிறாங்க, இவங்க அதில் அப்படி நடிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க செய்தி. ஏன்னா இதை பார்த்து தான் அதை படிக்கணுங்கிற அளவிற்கு அவன் வச்சுருக்கான். சரி தினசரி பத்திரிக்கை தான் அப்படி இருக்கா? வார பத்திரிக்கை எடுத்து பார்ப்போன்னு சொன்னால் குமுதம்னு ஒரு பத்திரிக்கை ஒன்று வருது, நீங்கள் எடுத்து பாருங்கள், பொய்யெல்லாம் கிடையாது. 100 பக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பத்திரிக்கை கிட்டத்தட்ட 40 பக்கம்தான் செய்தி இருக்கும். அந்த 40 பக்கத்தில் 20 பக்கம் படம் இருக்கும், மிச்சம் 60 பக்கம் விளம்பரமாக இருப்பதை நீங்கள் பார்க்க. நீங்கள் குமுதம் பத்திரிக்கை எடுத்து நீங்கள் பாருங்கள். இந்த வாரம்லாம் எந்த வாரமும் நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த குமுதம் பத்திரிக்கை எடுத்து பார்க்குறேன், அது அப்படித்தான் இருக்குது. எல்லா வார பத்திரிக்கைகளும் விளம்பரத்துக்காக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒன்றையே நோக்கமாக வைத்துக்கொண்டு அவர்கள் பத்திரிக்கை நடத்துவதை நம்ம பார்க்குறோம். அப்படி போடலன்னு வச்சிங்களேன், அந்த பத்திரிக்கையை அவனை வாங்க மாட்டான். இந்த கமர்ஷியல் இதை அதை அவன் இதில் கொண்டு வந்து போட்டு செய்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதையெல்லாம் நான் பார்க்கின்ற நாம் என்ன செய்கிறோம், சில நேரங்களில் சில படங்களில் பார்த்துட்டு அதன் மூலமாக நம்முடைய சிந்தனையை செயலிழக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவதை நம்ம பார்க்குறோம். ஒரு படத்தை பார்க்குறோம், அந்த நேரத்தில் நம்ம பக்கத்தில் யாரும் இல்லை, மனிதனோட சிந்தனை அப்படித்தான், அவனோட எண்ணம் அப்படி தான் இருக்கும். 4 பேருக்கு முன்னாடி நல்லவனாக இருப்பான், இவனை போல யாருமே இருக்க மாட்டான்னு எல்லாரும் நினைப்பாங்க. அவனை தனிமையில் விட்டு பாருங்களேன், அந்த புக்கில் இருக்கிற எல்லா படத்தையும் பார்த்து முடிச்சிடுவான். அந்த அளவிற்கு மனிதனோட எண்ணம் அப்படி தான் இருக்குது. அவனுடைய எண்ணங்களிலே சைத்தான் குடிக்கொண்டு அவனை கெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இது போன்ற காட்சிகள் வருதா உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுவதே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கிரிக்கெட் விளையாட்டு தானே, விளையாட்டு செய்தியை கூட பார்க்கக்கூடாது, விளையாட்டை கூட டிவியில் பார்க்கக்கூடாது அப்படின்னு நாம் நினைப்போம். டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சுன்னா 5 நாள் நடக்குங்க. அந்த கிரவுண்டிலே மைதானத்தில் மொத்தத்தில் 50 பேர் தான் இருப்பாங்க. டெஸ்ட் மேட்ச் யார் விரும்புவாங்களோ அவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. 1 டே மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் ஃபுல்லாக இருக்கும், அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து இருப்பாங்க. மேட்ச் மட்டும்தான் நடக்கும், மேட்சை நம்ம பார்ப்போம். இப்போ 2020 ஒரு மேட்ச் வந்திருக்கு. இதில் எப்படி மனிதர்களுடைய அந்த ரசிகர்களுடைய எண்ணங்களை கவரக்கூடிய வகையில் எல்லாரும் கிரவுண்டுக்கு வந்து நேரடியாக அந்த காட்சியை பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் உள்நாட்டில் இருக்கின்ற வெள்ளை தோலை உடைய பெண்கள், வெளிநாட்டிலிருந்து வெள்ளை தோள்களை உடைய பெண்கள், கவர்ச்சியுடைய பெண்கள், எந்த அளவிற்கு அவர்கள் கவர்ச்சி காட்டுகிறார்களோ அந்த அவர்களுக்கு பணம். அவர்களை கிரிக்கெட் மேட்ச்சில் ஒருத்தன் 4 ரன் அடிக்கிறான், அல்ல 6 ரன் அடிக்கிறான், அல்லது ஒரு விக்கெட் எடுக்கிறான், அல்லது ஒரு கேட்சை பிடிக்கிறான். இதில் என்ன இருக்குது, பொம்பளைங்களை ஆட சொல்லி டான்ஸு போட்டு கும்மாளம் கட்டி காட்டுறதில் அவன் 6 அடிச்சிட்டா இந்த கேமரா நேரம் என்ன செய்யும், அந்த பெண்கள் மத்தியில் டான்ஸ் ஆடுற காட்சிகளை எடுத்து ஒளிபரப்புறதை நம்ம பார்க்குறோம். மக்கள் நேரடியாக பார்க்குறாங்க. தொலைக்காட்சியில் நம்ம கிரிக்கெட் பார்க்குறோன்னு ஆசையில் உட்கார்ந்தாலும் இந்த காட்சிகளே தான் ரசிக்கக்கூடியதை இருக்கிறத பார்க்குறோமா இல்லையா? அப்போ மனிதர்களுடைய உள்ளம் எப்படி மாறி விடுகின்றது, கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறத விட்டுப்புட்டு அந்த சீனி எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுதா இல்லையா? அதனால தான் சொல்கிறான் அல்லாஹ், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள், நீங்கள் அப்போதான் பரிசுத்தமாவீர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லுகின்றானே. அப்போ இவ்வளவு தெளிவான வசனம். நாம் எப்படி இருக்கோம், நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, விபச்சாரத்தில் மனிதனுக்கு உள்ள பங்கை இறைவன் எழுதியுள்ளான், அதை மனிதன் அடைந்தே தீருவான். மர்ம உறுப்பின் விபச்சாரம் மட்டுமல்ல, கண்ணும் நாவும் கூட விபச்சாரம் செய்கின்றது.
என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, நாவு செய்யும் கண் செய்யும் விபச்சாரம் தவறான பார்வையாகும், நாவு செய்யும் விபச்சாரம் பாலுணர்வை தூண்டும் பேச்சாகும். ஒரு மனிதன் தன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற பேச்சு இருக்க, அதை எந்த அளவிற்கு அவன் நளினமாக பேசுகின்றானோ அந்த அளவிற்கு எதிரே இருக்கிறவர்களை கவர்ந்து விடுவான். ஒருத்தன் எந்தவித கவர்ச்சியும் இல்லாமல் பேசுகிறோன்னு வச்சுங்களேன், இவனுக்கு வேலை இல்லை, ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பான்ப்பா, அப்படியே அந்த இடத்த காலி செஞ்சுட்டு போயிடுவான். இவன் அவனை மயக்குகின்ற அளவிற்கு அழகான முறையில் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே ரசித்து கேட்கக்கூடியவனாக இருப்பான். பார்க்குறோம் சில நேரங்களில் கடை தெருவுகளில் தெரு வீதிகளில் நின்று சண்டை வரும். அந்த நேரங்களில் பார்த்தா வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் சகித்து கொள்ள முடியாத அளவிற்கு இருப்பதை நம்ம பார்க்குறோம். இது என்ன சொல்கிறாங்க? இது ஒரு விபச்சாரம், வாயால் செய்யப்படுகின்ற விபச்சாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நீங்கள் தவறான காட்சிகளை பார்க்கின்றீர்களே, அந்த காட்சி கண்கள் செய்கின்ற விபச்சாரம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, மனம் ஏங்குகின்றது, இச்சை கொள்ளுகின்றது. இது போன்ற காட்சிகளை பார்க்கிறதுனால மனம் ஏங்கி இச்சை கொள்ளுகின்றது. மர்ம உறுப்பு இவை அனைத்தையும் உண்மையாக்குகின்றது அல்லது பொய்யாக்குகின்றது. ஒரு மனுஷன் சாதாரணமாக யதார்த்தமாக வேலையில் இருக்கான், அவனுக்கு எந்த உணர்வும் இல்லை, நாம் செய்யக்கூடிய வேலை தான் முக்கியம்னு நினைக்கிறான், அவனுக்கு எந்த சிந்தனையும் வராது, எந்த பால் உணர்வும் வராது. சில நேரங்களில் அவன் சில காட்சிகளை கண்டுவிட்டான் என்று சொன்னால், அது அவனுடைய மனதை மாற்றும் என்று சொன்னால், அவன் என்ன செய்கிறான்? இச்சை அடைகின்றான். அதன் காரணமாக அவன் மர்ம உறுப்பு அதை உண்மைப்படுத்துகின்றது, அவன் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்குறோமே. அப்போ நம்முடைய பார்வை எந்த அளவிற்கு நம்மை விபச்சாரகனாகவோ கேடுகட்ட மனிதனாகவோ மாற்றி விடுகின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இது போன்று தன்னுடைய மனது, ஒரு மனிதனுடைய மனது சஞ்சலப்படுகின்ற அளவிற்கு இது போன்ற காட்சியில் இருக்குமே, ஆனால் அதிலிருந்து நாம் எப்படி நம்மை காப்பாற்றி கொள்வது, தப்பித்து கொள்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உதாரணங்களை செய்திகளாக சொல்லுகின்றார்கள். என்ன செய்கிறாங்க? உரிய வயதில் திருமணம் செய்யணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண வயது வந்துவிட்டால் அவன் என்ன செய்யணும்? உடனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ பொருளாதாரம் இல்லை, திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகள் அவனுக்கு இல்லை. என்ன சொல்கிறாங்க அடுத்தது? அவர்கள் நோன்பு நோற்று கொள்ளட்டும், அது அவர்களை இச்சையிலிருந்து கட்டுப்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் சில ஊர்களில் பார்க்குறோம், சில குடும்பங்களில் அண்ணன் திருமண வயதை எட்டி இருப்பார், திருமணம் ஆயிருக்காது, அவருக்கு கீழே தம்பி திருமண வயதை எட்டி வருவார். ஆனால் அண்ணனுக்கு திருமணம் செய்வதில் ஆர்வம் இருக்காது. அதனால் என்ன செய்வாங்க? தம்பிக்கு திருமணம் செய்வதை நிப்பாட்டி வைப்பாங்க. இப்படி செய்யலாமா என்றால் செய்யக்கூடாது. அவர்களுக்கு சில அறிவுரைகளை வழங்க வேண்டும். ஏன் நீ திருமணம் செய்யாமல் இருக்க? உனக்கு கீழே தம்பி இருக்கான்பா, திருமண வயசு வந்துருச்சு, அவனுக்கு திருமணம் செய்யணும், நீ திருமணம் செய்து உன்னோட ரூட்டு கிளியர் ஆனால் தான் அவனுக்கு செய்ய முடியும் அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணணும். இதை வச்சுட்டு என்ன செய்வோம்? அண்ணனுக்கு திருமணம் ஆகலை, அதனால் தம்பிக்கு திருமணம் நடத்தி வைக்காமல் சில வீடுகளில் இருப்பதை நம்ம பார்க்குறோம். இது மாதிரி செய்யக்கூடாது. திருமண வயது வந்தால் அவருக்கு என்ன செய்யணும்? திருமணம் செய்து வைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இளைஞர்களே, உங்களில் யார் திருமணத்திற்கான செலவினங்களுக்கு சக்தி பெற்றிருக்கின்றாரோ அவர் திருமணம் செய்யட்டும். ஏனெனில் திருமணம் அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் பார்வையை கட்டுப்படுத்தும், அது கற்பை காக்கும். யார் அதற்கு சக்தி பெறவில்லையோ அவர் நோன்பு நோற்கட்டும், அது அவருடைய இச்சையை கட்டுப்படுத்தும். யார் திருமணம் செய்து கொள்வதற்கு வசதியாக இருக்கிறாங்களோ அவங்க திருமணம் செய்துக்குங்க. அப்படி இல்லையா நோன்பு நோற்றுக்கு நம்ம சொன்ன அந்த செய்தியை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி அது. அப்போ அவன் திருமண வயதை அடைந்த பிறகும் திருமணம் செய்வதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை, அவனுடைய அந்த இதெல்லாம் அடைபட்டு போயிருக்குன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான்? தவறான
எண்ணங்களிலே அவன் ஈடுபடுவான், தவறான செயல்களில் ஈடுபடுவான், அதை அவனை பாவம் செய்வதற்கு தூண்டிவிடும் என்பதனாலே இது போன்ற செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இப்போ வீதிகளில் நடந்து போகின்ற போது அதற்கு உரிய உரிமையை நீங்கள் கொடுங்க, வீதிக்கு உரிய உரிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியையும் சொல்லி காட்டுறாங்க. ஒரு சில நபித்தோழர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல ஒரு கடைத்தெருவில் ஒரு ஓரத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. எங்களுக்கு வேறு இடம் இல்லையா யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த இடம்தான் உங்களுக்கு தோதுவான இடம்னு சொன்னால் இந்த இடத்திற்கு உண்டான உரிமையை, இந்த பாதைக்கு உண்டான உரிமையை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, பார்வையில் பாதைக்கு உண்டான உரிமைன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சாலைகளில் அமர்வதை தவிருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்கள் எங்களுக்கு அங்கு அமர்வதை தவிர வேறு வழி இல்லை, அவைதான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற சபைகள் என்று சொல்கிறாங்க. அப்படி என்றால் அந்த சபைக்கு உண்டான மரியாதையை நீங்கள் கொடுங்கள் என்று கூறுகின்ற போது அவங்க சொல்கிறாங்க, பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்வதும் பாதையில் செல்வோருக்கு சொல்லாலோ செயலாலோ துன்பம் தராமல் இருப்பதும் சலாமுக்கு பதில் உரைப்பதும் நன்மை புரியும்படி கட்டளையிடுவதும் தீமையிலிருந்து தடுப்பதும் ஆகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க. புகாரிலே 2466வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ ஒரு பாதை இருக்குன்னு சொன்னால் அங்கே பல மக்கள் போகக்கூடியவர்களாக இருப்பார்கள், வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் சொற்கள் இருக்கின்றதே அது பிறருடைய அங்கு அது வழியாக செல்லுகின்றவர்களை பாதிக்கக்கூடாது. அதே மாதிரி யாராவது சலாம் சொன்னால் நீங்கள் அந்த சலாமுக்கு பதில் சொல்லுங்க, பிறருக்கு நன்மை புரியும்படி கட்டளையிடுங்கள், தீமையிலிருந்து அவர்கள் நீங்கள் தடுத்திடுங்கள். இதுதான் பாதைக்கு கொடுக்குற மரியாதை என்று அவர்கள் உரிமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அழகிய பேச்சை பேசுவதும் பாதைக்கு செய்ய வேண்டிய கடமையாகும் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். முஸ்லீமில் 4365வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கின்றது. அப்போது ஒரு பொதுவான பாதையில் இருந்தால் கூட நாம் என்ன செய்யணும், பார்வைகளை முக்கியமான செய்தியாக அதுதான் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகின்றார்கள். அதே போல் அந்நிய பெண்களை விட்டும் பார்வையை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அல்லாஹ் தனது திருமறையில் ஒரு செய்தியை சொல்கிறான். யார் தன்னுடைய ஒரு பெண் யாரிடத்திலே தன்னுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தலாம் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற போது, அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே தெரிபவை தவிர மற்றவரை வெளிப்படுத்த வேண்டாம். தனது அலங்காரங்களில் எது வெளியே தெரிகின்றதோ அதை தவிர மற்றவற்றை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். யார் முன்னாடி அவர்கள் தன்னுடைய அலங்காரங்கள் வெளிப்படுத்தலாம் என்பதை இறைவன் தனது திருமறையில் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். தமது முக்காடுகளை மார்பின் மேல் போட்டுக்கொள்ளட்டும். இன்றைக்கி நாம் பார்க்குறோங்க, முக்காடுங்கிறது நம்ம முஸ்லீம் பெண்களுக்கு கூட ஒரு வெறுக்கக்கூடிய பொருளாக போயிடுச்சு. எத்தனையோ வீடுகளில் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பெண்கள் நைட்டியை போட்டுக்கொண்டு அப்படியே தலையில் ஒன்றுமே கிடையாது, மேலே ஷால் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படியே உலாத்துறதை பார்க்குறோம். சில சகோதரி, சில பிற கொள்கைகள் கூடிய சகோதரிகள்லாம் பார்த்தா கடைத்தெருவுக்கு நைட்டியோடு வந்து சாமான் வாங்கிட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ தங்களுடைய மார்பு அகங்களில் என்ன செய்யணும், துணிகளை போட்டுக்கொள்ளுங்கள் என்று இறைவன் என்ன கட்டளையிட்டு சொல்கிறான். யார் யாருக்கெல்லாம் அவர்கள் தன்னுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தலாம், தமது கணவர்கள், தமது தந்தையர், தமது கணவர்களுடைய தந்தையர், தமது புதல்வர்கள், தமது கணவனின் புதல்வர்கள், தமது சகோதரர்கள், தமது சகோதரர்களின் புதல்வர்கள், தமது சகோதரர்களின் புதல்வர்கள், தமது சகோதரிகளின் புதல்வர்கள், பெண்கள், தங்களுக்கு சொந்தமான அடிமைகள், ஆண்களில் தள்ளாத வயதின் காரணமாக பெண்கள் மீது நாட்டமில்லாத பணியாளர்கள், பெண்களின் மறைவிடங்களை அறிந்து கொள்ளாத குழந்தைகள் தவிர
மற்றவர்களிடம் தமது அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அவர்கள் மறைத்திருக்கும் அலங்காரம் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தமது கால்களால் அடித்து நடக்க வேண்டாம் என்று இறைவன் மிக தெளிவாக தன்னுடைய அலங்காரங்களை யாரிடத்தில் வெளிப்படுத்தலாம்? தன்னுடைய கணவன் வீட்டில் இருக்காரா, ரிலாக்ஸாக இருக்கலாம். தன்னுடைய தந்தை ரிலாக்ஸாக இருக்கலாம். தனது மாமனார் ரிலாக்ஸாக இருக்கலாம். தனது சகோதரனுடைய குழந்தைகள், சகோதருடைய குழந்தைகள், இப்படி யார் யார் முன்னாலதான் இருக்கலாமோ, ஒரு ஆண், வயோதிக நிலையுடைய ஆண், அவருக்கு எந்த செக்ஸில் எந்த நாட்டமும் இல்லை, அப்படிப்பட்ட பணியாளர் ஆணாக இருந்தால் அவர்களிடத்தில் அப்படி சாதாரணமாக இருக்கலாம். சொல்லிட்டு தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துகின்ற விஷயத்தில் தன்னுடைய கால்களை தரையிலே அடித்து நடக்க வேண்டாம். உதாரணத்துக்கு ஒரு காலில் கொலுசு போட்டிருக்கா ஒரு பொண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது தெரியணும், எல்லாருக்கும் கேட்கணுங்கிறதுக்காக காலை பூமியில் அடித்து சலக்குன்னு நடக்க வேண்டாம். நீங்கள் யதார்த்தமாக நடங்க. உங்களுடைய அலங்கார பொருள்களை கொண்டு அது பிறருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய காலில் நீங்கள் தரையில் அடித்து நடக்காதீர்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அந்த செயல்களை நாம் என்ன செய்கிறோம்? சரியான முறையில் கடைபிடிக்கின்றோமா என்று சொன்னால் அங்கே நிறைய கேள்விக்குறிகள் நிறைந்திருக்கிறத நாம் பார்க்குறோம். நம்பிக்கை கொண்டோரே, அனைவரும் அல்லாஹ்வை நோக்கி திரும்புங்கள், இதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று தனது திருமறை 24வது அத்தியாயத்தில் 30 மற்றும் 31வது வசனத்தில் இவ்வளவு செய்தி இறைவன் சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நாம் பார்க்குறோம், ஜவுளி கடையில் போய் நேற்று ஒரு சம்பவம், ஒரு இடத்துல ஒரு புர்கா வாங்கிறதுக்காக போனால் அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்னு ஒன்று வச்சுருக்கான். புர்காவை போய் தன்னுடைய புர்காவை கழட்டிட்டு அந்த கடையில் வாங்கின புர்காவை சரியாக இருக்கான்னு போட்டு பார்க்குறதுக்கு ஒரு பெண்ணுங்க என்ன செய்கிறாங்க? நான் அப்படி ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்கேன். நம்மளுக்கு முன்னாடியே அவங்க பழைய புர்காவை கழட்டிட்டு புது புர்காவை மாட்டி நிற்கிறாங்க. அங்கேயே மாட்டுறாங்க. ட்ரெஸ்ஸிங் அந்த பையன் சேல்ஸ்மேன் சொல்கிறா, உள்ளே போய் மாட்டுங்கம்மா, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, நேற்று நடந்த சம்பவம். அப்போ தங்களுடைய வெட்க உணர்வுகளை இழந்தவர்களாக நம்முடைய சமுதாயத்து பெண்கள் இருக்கிறது மிக கேவலமானது என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தன்னுடைய பார்வையை யார் தாழ்த்தி கொள்கின்றார்களோ அவர்கள் மறுமையிலே வெற்றி அடைந்தவர்களாக இருப்பார்கள், தங்களை பரிசுத்தக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அடிப்படையிலே நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். நாளை உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சமீப காலமாக செய்தி சேனல்களில், தொலைக்காட்சி செய்தி சேனல்களில், செய்தித்தாள்களில் பார்த்திங்கன்னா இந்த கள்ளக்காதல் என்ற ஒரு விஷயம் நம்முடைய பிற சமுதாயத்தில் இல்லாமல் நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய பெண்களை எத்தனையோ இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு சமுதாயத்திற்கு ஒரு கேவலமான ஒரு செய்தியை கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் எதனால் கேட்டிங்கன்னா, இது போன்ற தங்களுடைய பார்வையை இவர்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டியதில்லை என்று சொன்னால் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும். இன்றைக்கு காலையில் ஒரு செய்தி டிவியில் என்ன செய்தி, இது போன்ற கள்ளக்காதல் பிரச்சனை ஏற்பட்டு ஒரு என்ன செய்கிறான், ஒரு இராணுவ வீரன் ஊருக்கு வந்த நேரத்தில் இந்த செய்தி அவன் கேள்விப்படுறான். பட்டு அவனுக்கு மனசு தாங்க முடியல, நம்ம மனைவி இந்த மாதிரி செஞ்சிட்டால அப்படின்ட்டு பொறுக்க முடியாமல் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய மனைவியை கொலை செய்து அந்த சடலத்தை துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் போட்டு அவிச்சு அதை மாடியில் எடுத்து காய வச்சு திருப்பி அதை மிக்சியில் போட்டு பொடியாக்கி ஒரு ஏரியில் கொண்டு போய் கரைச்சி விட்டான். ஏன்? அவனுடைய அந்த செயல், தன்னுடைய மனைவி செய்த செயலை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதை எப்படியாவது அவளை பழி வாங்க வேண்டும், அதிலிருந்து அவன் தப்பித்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் அவன் என்ன செய்தான், இதை யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு அவன் செய்தான். ஆனால் மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு காலையில் செய்தியில் வந்தது. ஏன் இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குது? எத்தனையோ இடங்களில் பார்க்குறோம். முந்தா நாள் ஒரு வீட்டில் போய் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை, இது என்ன பிரச்சனைன்னு தெரியல, தன்னுடைய அண்ணனுக்கு சொல்கிறான். அண்ணன் என்ன செய்கிறான், தங்கச்சியோடைய மனைவியை கொலை பண்ணி போட்டுடுறான்.
இது போன்ற சம்பவங்கள், இந்த கள்ள தொடர்புகள், கள்ள காதலர்கள், கள்ள திருமணங்கள், இது போன்ற செயல்கள்னால் இது போன்ற கொலைகள், கொள்ளைகள், இது போன்ற காரியங்கள் நடப்பதை நம்ம பார்க்குறோம். இது அதை விட பெரிய பாவச் செயலாக போய்விடும். இது போன்ற நம்முடைய சமுதாயத்திலையும் இது போன்ற செயல்கள் நடைபெறுகிறது, மிக கண்டிக்கத்தக்கதாக இருக்கின்றது. காரணம் என்ன? மார்க்கம் அறியாமை, இந்த பார்வையை தாழ்த்தி கொள்ளாமை. இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து நாமும் நம்முடைய சமுதாயமும் விடுபட வேண்டும். பிற சமுதாயம் இதிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மட்டுமல்லாமல் நாளை மறுமையிலும் நாம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அல்லாஹ் தனது திருமறையை சொல்லுவதைப் போல, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டியதை போல நம்முடைய பார்வைகளை தாழ்த்தி கொண்டு நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.